Hi friends, welcome back to Dr. Nitya's Kitchen. இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வித் டாக்டர் நித்யா சீரீஸில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி காமிக்க போகிறேன். யூஸ்வலாக ரெசிபின்னொன்னே நம்மளுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? ஒரு தயிர் சாதம் ஞாபகம் வரும். ஸோ இது சேமியா வச்சு பீட்ரூட்டும் போட்டு ஒரு பீட்ரூட் சேமியா பகாலாபாத். இது எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க. இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம சிப்ஸை பொரிக்க போகிறோம். லைக் டிஃப்ரெண்ட்டானா குழந்தைய அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு பீட்ரூட் நான் இங்கே கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட்டை நம்ம ஸ்டீமில் வேக வச்சிடலாம். ஸோ இது ஒரு 3 to 4 minutes ஸ்டீம் ஆகட்டும். ஸோ அடுத்து சேமியா வேக வைக்கிறதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொதி வந்த உடனே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1 டீஸ்பூன் சால்ட் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். இங்கே 1 கப் சேமியா வச்சுருக்கேன். இந்த சேமியாவை நம்ம இதில் போடலாம். அப்படியே கொட்டிடாதீங்க, உங்களுக்கு கட்டியாக வந்துடும். ஸோ சேமியாவும் உங்களுக்கு ஒரு 4 minutesல வெந்துடும். ஸோ இது டக்குன்னு ஒரு 1/2 an hour இருந்ததுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சே முடிச்சிடலாம். ஆக்சுவலாக கிட்ஸுக்கு மீல் பேக் பண்ணும்போது என்னன்னா நம்ம நிறைய புது ரெசிபீஸ் தான் இன்வென்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்மளுடைய ரொட்டீன் ரெசிபீஸை குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்கனாலே அது குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்ம எல்லாமே புதுசு புதுசாக தான் தேடணும்னு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை எப்படி மாடிஃபை பண்ணி எப்படி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இப்போ நம்ம பண்ணுற அதே வெஜிடபிள்ஸை எப்படி வேறு விதத்தில் குழந்தைக்கு கொடுக்கணுன்னு தான் நம்ம டிசைட் பண்ணணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நான் அப்பளம் பொரிக்க போகிறேன். பட் அப்பளத்தை நம்ம பெருசாக ஒரே பீஸாக பொரிக்காமல் இதை நீல நீல ஸ்ட்ரிப்பாக வெட்டி வச்சுக்கோங்க. ஸோ பிள்ளைங்க அது ஏதோ ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஆசையாக சாப்பிட்ருவாங்க. ஸோ சேமியா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. வெந்துருச்சு. ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு உடனே பச்சை தண்ணியில் கழுவிடணும். நம்மளுடைய பீட்ரூட்டும் வெந்திருக்கும். ஸோ நான் பீட்ரூட்டையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேன். ஸோ குக்கிங் ப்ராசஸை நிறுத்துறதுக்கு நான் உடனே பச்சை தண்ணியிலையும் கழுவிடுறேன். ஸோ இதை ஃபில்டர் பண்ண வச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம பகாலாபாத்துக்கு அடுத்த ஸ்டெப் கர்டை கொஞ்சம் க்ரீமியாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப திக்காக இருக்கிறனால ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஸ்டீம் பண்ண பீட்ரூட்டை எடுத்து நம்ம கர்டில் மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இந்த ஸ்டேஜில் பகாலாபாத்தை நம்ம தாளிக்க ரெடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எனி குக்கிங் ஆயில், கீ வேணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எனி குக்கிங் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கட்டும். ஒரு 1/2 இன்ச் ஜிஞ்சர், அதையும் இதில் ஆட் பண்ணலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 வெங்காயம், இந்த கேஷ்யூ நட் கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே ஒரு 1/2 வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வதங்க தேவை கிடையாது. கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும். லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இது ரெடி ஆனோடனே ஒரு 1/2 பச்சை மிளகாய், இதையும் போட்டு சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வதக்கிட்டு இதை ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கர்ட் மிக்ஸ்சரில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மிக்ஸ்சருக்கு நம்ம இன்னும் சால்ட் ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சமாக சால்ட் ப்ளஸ் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது அவ்வளவும் போட்டு இந்த மிக்ஸ்சரை வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அந்த வேக வச்ச சேமியா, இது பாருங்க, உடனே வந்து நம்ம பச்சை தண்ணியிலையும் வாஷ் பண்ணனால உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கி ஆகலை. ஸோ பீட்ரூட் சேமியா பகாலாபாத் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இதுக்கு ஒரு க்ரன்ச் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ரன்ச் ரெடி பண்ணுறதுக்கு ஏற்கனவே வந்து நான் அப்பளம் வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடு பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்மளுடைய அப்பளம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர், இதெல்லாம் ஒரு பிஞ்ச் தான், ப்ளஸ் ஒரு சின்ன பிஞ்ச் சாட் மசாலா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டினரி அப்பளத்தை வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணும். அதுவும் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும்போது இந்த க்ரீமி பகாலாபாத்தோட ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ நம்மளுடைய பீட்ரூட் பகாலாபாத் வித் அப்பளம் கிறிஸ்ப்ஸ் ரெடி. ஸோ பாருங்கள், செம ஹெல்த்தியான ஒரு கம்ஃபர்டிங் மீல் பீட்ரூட் பகாலாபாத் வித் அப்பளம் கிறிஸ்ப்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து அதை சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த அப்பளம் கிறிஸ்ப் பிடிக்கல, வேறு ஏதாவது சிப்ஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு ஃப்ரைட் திங் இருந்ததுனாலும் நல்லா தான் இருக்கும். பிக்கிள் சாப்பிட்ற பிள்ளைங்க பிக்கிள் வச்சு கூட இதை சாப்பிடலாம். ஸோ
இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற மதர்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.